Hi friends, welcome to Tamil Info Time channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 3 எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இது எப்படி ஃபில் பண்ணணும், முக்கியமாக இந்த F1O அண்ட் இன்ட்ராடே கேபிட்டல் கெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த பாக்ஸில் நீங்கள் காமிக்கணும் அப்படின்றத ஒரு ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட 6-in-1 ரெக்கார்டட் டாக்ஸேஷன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது மாதிரியான 6 வகையான டாக்ஸேஷன் கோர்சஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இதில் இருக்கும். ஸோ என்னென்னா லேட்டஸ்ட்டாக சேஞ்சஸ் வந்திருக்கோ அதுவும் இதில் வந்து சேர்த்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க இந்த கிளாஸஸ் வாங்கி நீங்கள் பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சில டவுட்ஸ் வரும், ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலமா இந்த கிளாஸஸ் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ்டி, டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடாக சர்வீஸும் நம்மக்கிட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. அது லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து டாக்ஸேஷன் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடானது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டாக்ஸேஷன் அக்கௌண்டிங் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டில் கேட்டு நீங்கள் இதை பயனடைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் நம்பர் 3 எப்படி ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம் நம்பர் 3 யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயர் இருக்கலாம். அது கூடவே உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சொல்லப்படுற ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இன்ட்ராடே அண்ட் F1O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ரேடிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 3 தான் சூஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் ரெசிப்ட் இருக்குது, கமிஷன் ப்ரோக்கரேஜ் இருக்குனாலுமே நீங்கள் ஃபார்ம் நம்பர் 3 தான் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் நம்பர் 3ல் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் போட்டு லாகின் பண்ணிட்டோம். இல்லை ஃபைல் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே உங்களோட அசஸ்மெண்ட் கேட்கும், அசஸ்மெண்ட் இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆன்லைன் செலக்ட் மோடு ஆஃப் ஃபைலிங் ஆன்லைன் கண்டினியூ கொடுக்குறோம். ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ நம்ம ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறோம். ஐடிஆர் 3ன்னு போடுறோம். ப்ரொசீட் வித் ஐடிஆர் 3. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இல்லை இந்த ஆர் யூ ஃபைலிங் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் கேட்டிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம், இல்லை அதர்ஸ்ன்னு போகலாம். நான் வந்து டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். கண்டினியூ கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் நம்பர் 3 ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷெடியூல்ஸை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு என்ன ஷெடியூல்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் வந்து என்ன ஷெடியூல்னால் டிஃபால்ட்டாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை விட்டுருங்க. இன்கமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சேலரி இருக்குன்னா சேலரியை சூஸ் பண்ணிக்கங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலம் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிக்கங்க. கேபிட்டல் கெயின் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கங்க. லாங் டேர்ம் கேபிட்டல்னால் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கிரிப்டோ கரன்சி இருக்குன்னா வீடியோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் போகிறீங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. அப்புறம் டிப்ரிஷியேஷன், டிடக்ஷன்ஸ் நீங்கள் ஓல்டு டேக்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போகிறீங்கன்னா ஸோ அதுக்கான செக்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். டாக்ஸேஷன் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அதர்ஸும் டிஃபால்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் வந்து எதுவும் மாற்ற வேண்டாம். கண்டினியூ கொடுங்க, ஓகேன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த ரிட்டன் சம்மரிஸ் அதாவது ஷெடியூல்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபைலிங் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க, அதாவது டியூ டேட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா டியூ டேட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா, நியூ டேக்ஸ் ரெஜிமான்னு கேட்டிருக்கோம், அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆடிட் இன்ஃபர்மேஷன், இதான் மெயினான பார்ட் இதில். ஸோ உங்களுடைய நீங்கள் புக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆடிட் இன்ஃபர்மேஷன்
கொடுக்கணும், எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லாட்டி நோன்னு கொடுத்துடுங்க. இல்லை உங்கள் டர்ன் ஓவர் வந்து 1 crore மேலே இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை 1 crore மேலே 10 crore இருக்குன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர் யூ லைபிள் ஃபார் ஆடிட் அண்டர் செக்ஷன் 44AB எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆடிட் பண்ணலைன்னாக்கா நோன்னு கொடுத்துடுங்க. ஸோ இது மாதிரியான கொஷினருக்கெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுடைய ஃபைலிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூமா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ அதை வந்து கொஷினை கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பை ஃபைலிங் 10 IEA ஹேவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் இன்கம் கொடுக்க போகிறீங்க இந்த ஃபார்மில் அப்படின்னாக்கா இதை சூஸ் பண்ணணும். இல்லாட்டி எரர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஓல்ட் டேக்ஸில் இருந்தீங்க, நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் இருந்தீங்களாம் கேட்போம். ஸோ நியூவில் இருந்தீங்கன்னா நோன்னு கொடுத்துடுங்க. ஓல்டில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் இயருக்கு என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, நியூவாக ஓல்டானு கேட்கும். நியூனா நோன்னு கொடுங்க, ஓல்டுனா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் அதுக்கான ஃபார்மை வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஃபார்ம் 10 IEன்னு சொல்லப்படுற அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் தான் இங்கே ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமுக்கு மாற முடியும். ஸோ அதில் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்கும். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் இருக்கா, அதை வந்து இந்த கோடில் கொடுக்கணும். இந்த ட்ரேட் நேமில் உங்கள் நேமை கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும், ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்கா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, P&L பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேபிட்டல் எவ்வளோ, லோன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் காமிக்க வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸு. ஸோ இதெல்லாம் உங்கள் பேலன்ஸ் ஷீட் சம்மரியை பார்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஃபார்ம் நம்பர் 3 ஃபில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கியமாக பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டு, இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டும் உங்களுக்கு டேலி ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டு. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபினிஷ்ட் குட்ஸை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை ரா மெட்டீரியல்ஸு, டைரக்ட் வேஜஸ்ஸு, ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் மெயின்டைன் பண்ணுறீங்க, சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்ற போது சேல் பில்லும் போடுறீங்க, பர்ச்சேஸ் பில்லும் ஹேண்டில் பண்ணுறீங்கனாக்கா அதோட இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கலாம். ஸோ 1 இயரில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, உதாரணத்துக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் போயிட்டு கிராஸ் ரிசிப்ட்டில் உங்களோட சேல்ஸ் டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவீங்க. கிராஸ் சேல்ஸ் அண்ட் கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் சேல்ஸ் டர்ன் ஓவர் காமிக்கணும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ. ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாக ட்ரேடிங் அண்ட் P&L பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அதை ரெடி பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை காட்டுவீங்க. ஸோ என்னென்னலாம் இன்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்கம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டல் இன்கம் இருக்கா, கமிஷன் இன்கம் இருக்கா, டிவிடெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் பேலன்ஸில் வந்துட்டு உங்களுடைய என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத இங்கே காமிச்சிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டுவீங்க. ஸோ இது ஒரு மேலோட்டமாக தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது. இப்போ நான் என்னோடய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நான் ஃபில் பண்ணேன், சில பேர் அதையே பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வரல, டேலி ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சம்மரியை மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், என்ன கொடுக்கணும், என்ன இருக்கும் அப்படின்றத. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் சேலரியில் உங்களுக்கு தெரியும் சேலரியுடைய இன்ஃபர்மேஷன்ஸு, உங்கள் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் நேமு, அந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர், டேன் நம்பர், அந்த அட்ரஸ் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேசிக் சேலரியோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணுவீங்க. பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்றத அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. இது உங்கள் ஃபார்ம் 16 பார்த்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரீ ஃபில்டு ஆகிருக்கும். சம்டைம் ப்ரீ ஃபில்டு ஆகலைன்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இன்கம் இருக்கா, உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலம் இன்கம் இருந்துச்சுன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு,
அண்ட் ஓனர்ஷிப்போட டீட்டெயில்ஸு, எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அந்த இன்ஃபர்மேஷனில் கொடுங்க. அப்புறம் நீங்கள் ஹவுசிங் லோன் எதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த ஹவுசிங் லோட இன்ஃபர்மேஷன், லோன் ஃப்ரம் பேங்க்கா அதர்ஸா, அக்கௌண்ட் பேங்க்னா என்ன பேங்க், என்ன இன்ஸ்டிடியூஷன் அங்கே வாங்குனீங்க, லோன் அக்கௌண்ட் நம்பரு, என்ன டேட்டில் சேங்ஷன் ஆச்சு, லோன் அமௌண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்னா 24P அதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு பண்ணணுன்னாக்கா, உங்களுடைய அந்த லோன் ஸ்டேட்மெண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு ஃபில் பண்ணுறது நல்லது. அடுத்து பிபியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்போர்ட் ஆயிரும் எல்லாமே, நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இன்ட்ராடே பண்ணுறீங்கனாக்கா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அது இன்ட்ராடே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே இன்ட்ராடே டர்ன் ஓவர் கொடுங்க, அது ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் கொடுங்க, லாஸாக இருந்தால் மைனஸில் காமிங்க. ஸோ இதுதான் இன்ட்ராடே உடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய இடம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, P&L பேலன்ஸ் ஷீட்லேயே உங்களுக்கு F&O, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லப்படுறதுல உங்களுக்கு எதாவது இன்கம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த அதர் இன்கமில் வந்து அந்த F&Oடைய ட்ரேடை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இதில் என்ன சேல் பண்ணியிருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். பர்ச்சேஸை வந்துட்டு நீங்கள் டெபிட் பேலன்ஸில் காமிச்சிக்கலாம். பர்ச்சேஸ் எங்கே காமிக்கணும்னா டெபிட் பேலன்ஸில் நீங்கள் அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த ஆட் அனதர்னு போட்டு இங்கே பர்ச்சேஸோடைய F&O பர்ச்சேஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை காமிச்சிக்கலாம். ஸோ சேல்ஸை கிரெடிட்டில் காட்டுங்க, பர்ச்சேஸை டெபிட்டில் காட்டுங்க P&Lல. ஸோ இது வந்து F&Oக்கு. இன்ட்ராடேக்கு டைரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காமிச்சிக்கலாம். அப்புறம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு இருக்கும். ஷார்ட் டேர்ம் டேபிள் நம்பர் 3 ஃபில் பண்ணுற மூலியம் நீங்கள் ஷார்ட் டேர்மை ஃபில் பண்ணுறலாம். இல்லை ஆட் அனதர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த 111A அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இது 2 ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வேர் ட்ரான்ஸ்ஃபர் வாஸ் பிஃபோர் 23rd July 2024 அண்ட் ஆஃப்டர் 23rd July 2024. இந்த மாதிரி 2 டிரான்சாக்ஷன் பீரியட் காமிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது பிஃபோர் ஜூலை 23rd முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸோ சேல்ஸோ பண்ணிங்கன்னா, அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வர ப்ராஃபிட்டுக்கு 15%, ஆஃப்டராக இருந்தால் 20% ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஷீட்டு கேபிட்டல் கெயினை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அது பிஃபோர் எவ்வளோ வாங்கி விற்றுருக்கீங்க, ஆஃப்டர் எவ்வளோ வாங்கி விற்றுருக்கீங்கன்றத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு சேல்ஸ் வேல்யூ கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாக்கா சேல் வேல்யூ காட்டுவீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வித்தவுட் இண்டெக்ஸ்னால் இங்கே பர்ச்சேஸ் வேல்யூ காட்டுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அது காமிச்சதும் இங்கே கீழே ப்ராஃபிட்டு காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன போட்டிங்களோ அதை இந்த டேபிளும் நீங்கள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப் டு நீங்கள் ஜூலை 23rd நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இது இங்கே காமிச்சிக்கலாம். ஆஃப்டர் ஜூலை 23rd மேலே இருக்கிற ப்ராஃபிட் இங்கே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஷார்ட் டேர்மாக இருந்தால். லாங் டேர்மும் அதே மாதிரி தான், நீங்கள் அதே மாதிரி பிரேக்கப் தனியாக காமிச்சிக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 112A அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆட் ஆனதுன்னு கொடுத்து இங்கே லாங் டேர்மோடைய ட்ரேட் டீட்டெயில்ஸை வந்து என்ன செய்யலாம், ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட் டேர்ம் ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர்னு செலக்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். VDA விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டுன்னு சொல்லப்படுற இந்த மெனுவில் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஸ்பெஷல் ரேட்டு, வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேமிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலயமா இந்த ITR ஃபார்ம் நம்பர் 3 வந்து ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஸோ மற்றதெல்லாம் ஃபார்மாலிட்டியாக ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் என்ன இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் பேயபிள் வருது, எவ்வளோ ரீஃபண்ட் வருதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு ஃபில் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு லாஸ்ட் 2 வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ITR 3 வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுதான், பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடக்ஷன்ஸ் டீட்டெயிலில் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் நம்பர்னால் கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமளவுக்கு இல்லை. லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி தான் இருக்குது இந்த ITR ஃபார்ம் நம்பர் 3யும். ஏன்னா கொஞ்சம் எரர் வரும். ஸோ ஃபில் பண்ணும்போது அந்த கொஷினரை படித்து பார்த்துட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணிங்கன்னா அந்த எரர்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ப்ரீ ரெக்கார்டட் டாக்ஸேஷன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் முடியறதுக்குள்ளே அந்த கோர்ஸையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.